அஸ்ஸலாமு அலைக்கும் வஹ்ரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கும் பெண் குழந்தை, 14 வயது மட்டுமே ஆனவள். அவளுக்கு வயிற்று வலி என்று கூறியதால் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். மருத்துவமனையில் பரிசோதனை செய்தபோது அந்த பெண் குழந்தை 3 மாத கர்ப்பிணி என்று தெரிய வந்தது. இந்த தகவல் கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் அவளிடம் விசாரித்தபோது அவள் ஒரு ஆணின் பெயரை குறிப்பிட்டு சுட்டிக்காட்டினாள். அதன் பேரில் அந்த ஆளுக்கு எதிராக காவல்துறை வழக்கு பதிவு செய்து அவனை கைது செய்தது. இதனைத் தொடர்ந்து நடந்த மிகவும் விசித்திரமான ஒரு சம்பவ கதையை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். 9ஆம் வகுப்பில் படிக்கும் 14 வயது பெண் குழந்தையே இந்த கதையின் மைய பாத்திரம். இந்த சம்பவம் மிகுந்த செய்தி முக்கியத்துவம் பெற்று பலராலும் விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. அதனால் இந்த வீடியோவில் அந்த குழந்தையின் பெயர், இடம் போன்ற எந்த விவரங்களையும் நான் வெளிப்படுத்தவில்லை. வீட்டில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு திடீரென கடுமையான வயிற்றுவலி ஏற்பட்டது. உடனே அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள். மருத்துவமனையில் மருத்துவர் பரிசோதித்துவிட்டு அந்த குழந்தை 3 மாத கர்ப்பிணி என்று கூறினார். இது எந்த வகையிலும் சாத்தியமில்லை என்று கருதிய பெற்றோர்கள், எங்கள் குழந்தை கர்ப்பிணியாக இருக்க வாய்ப்பே இல்லை, அவள் 9ஆம் வகுப்பு படிக்கிறாள், 14 வயது மட்டுமே ஆகிறது என்று கூறினார்கள். ஆனால் மருத்துவர், நான் ஏன் பொய் சொல்ல வேண்டும் என்று கூறி உறுதியாக இருந்தார். பின்னர் அந்த குழந்தையிடம் விரிவாக விசாரித்தபோது அவள் ஒரு ஆணின் பெயரை குறிப்பிட்டாள். அந்த ஆள் அவளது பெற்றோருக்கும் குடும்பத்திற்கும் நன்கு தெரிந்தவன். அவன் 24 வயது இளைஞன், குடும்பத்திற்கு பரிச்சயமானவன். அந்த இளைஞன் அந்த குழந்தை பள்ளிக்கு செல்லும் போதும் திரும்பி வரும்போதும் அவளை சந்திப்பது, அவளுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுப்பது, மிகவும் நட்பாக பழகுவது போன்றவை இருந்தன. அந்த நேரத்தில் அந்த இளைஞனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அந்த குழந்தையின் மொழியின் பேரில் அந்த இளைஞனுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவன் கைது செய்யப்பட்டு 98 நாட்கள் சிறையில் இருந்தான். பின்னர் அவன் வேறு வழிகளை பயன்படுத்தி DNA பரிசோதனை நடத்த வேண்டும் என்று கோரினான். அதற்கு அனுமதி கிடைத்து DNA பரிசோதனை நடத்தப்பட்டது. அந்த பரிசோதனையில் அவன் அந்த கர்ப்பத்திற்கு பொறுப்பல்ல என்று தெரிய வந்தது. ஆனால் DNA பரிசோதனையில் அவன் குற்றமற்றவன் என்று தெரிந்தாலும் அவனது எதிர்காலம் முற்றிலும் பாதிக்கப்பட்டது. அவனது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நின்று போனது. சமூகத்தில் அவனுக்கு பெரும் அவமானம் ஏற்பட்டது. மக்கள் மத்தியில் அவன் மிகவும் மோசமானவனாக பார்க்கப்பட்டான். இப்படியாக பல பாதிப்புகள் அவனுக்கு ஏற்பட்டன. பின்னர் பெற்றோர்கள் மீண்டும் அந்த குழந்தையை கடுமையாக விசாரித்தார்கள். மிகவும் விரிவாக வீட்டில் வைத்து கண்டிப்பாக கேள்வி கேட்டபோது அந்த குழந்தை இன்னொரு ஆளை சுட்டிக்காட்டினாள். அவன் வேறு யாருமல்ல, அவளது தந்தையின் சகோதரனின் மகன், அதாவது அவளது உறவினர். அதன் பேரில் அந்த உறவினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவனும் சிறையில் அடைக்கப்பட்டான். அவனும் DNA பரிசோதனை கோரினான். அவனது வழக்கறிஞர் நண்பர்கள் மூலமாக பரிசோதனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த பரிசோதனை முடிவு வந்தபோது மீண்டும் அதிர்ச்சி. அந்த உறவினரும் அந்த கர்ப்பத்திற்கு பொறுப்பல்ல என்று தெரிய வந்தது. 2 முறை 2 அப்பாவி இளைஞர்களை சுட்டிக்காட்டி அந்த பெண் குழந்தை தனது பெற்றோரையும் மற்றவர்களையும் ஏமாற்றினாள். இதனால் அந்த 2 இளைஞர்களும் குற்றவாளிகளாக மாறி சமூகத்தில் பெரும் இழப்பையும் அவமானத்தையும் சந்தித்தார்கள். இந்த இழப்புகளை அவர்களுக்கு திரும்ப கொடுக்க முடியாது. ஏனெனில் இப்போதைய காலகட்டத்தில் பெண்களுக்கு ஆதரவாகவே நமது சட்ட அமைப்பு செயல்படுகிறது. ஒரு வகையில் பார்த்தால் பெண்களுக்கு எதிரான தாக்குதல்களை தடுக்க இந்த சட்டங்கள் மிகவும் நல்லவை. ஆனால் இவை மிகவும் தவறாக பயன்படுத்தப்படுவதுதான் இப்போதைய துரதிர்ஷ்டவசமான நிலை. ஆனால் பிரச்சினை அங்கு முடிவடையவில்லை. 2 பேரை சுட்டிக்காட்டியும் இருவரும் குற்றமற்றவர்கள் என்று தெரிந்தது. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டுமல்லவா? மீண்டும் விசாரித்தபோது அந்த பெண் குழந்தை இன்னொரு ஆளின் பெயரை கூறினாள். அந்த பெயர் கேட்டு அனைவரும் அதிர்ச்சியடைந்தார்கள். அது வேறு யாருமல்ல, அவளது தந்தையின் நண்பர். அவர் அவ்வப்போது அவர்கள் வீட்டிற்கு வருபவர். அந்த நேரத்தில் தந்தையின் சகோதரனின் மகன் இன்னும் சிறையிலிருந்து விடுதலையாகவில்லை. ஏனெனில் அதற்கு தேவையான சட்ட நடைமுறைகள் முடியவில்லை. பின்னர் தந்தையின் நண்பர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அன்பர்களே, இந்த வீடியோவில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, சட்டங்கள் அனைவரின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்கவே உள்ளன. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இப்படி தவறாக பயன்படுத்தப்படும்போது பல அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த கதையில் இறுதியாக குற்றவாளியாக கூறப்பட்டவர் தந்தையின் நண்பர்.
நாம் பல நேரங்களில் நமது வீடுகளுக்கு பலரை அனுமதிக்கிறோம். எந்த இடத்திற்கு செல்லலாம், எப்போது வரலாம் என்று அனுமதி கொடுக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். பெரும்பாலான பாலியல் துன்புறுத்தல்கள் பரிச்சயமானவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் மூலமாகவே நடக்கின்றன. நமது வீடுகளுக்கு யார் வரலாம், யார் வரக்கூடாது என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். ஆனால் எந்த எல்லை வரை அனுமதிக்கலாம் என்பதற்கு ஒரு வரம்பு வைப்பது அவசியம். இப்படி ஒரு எல்லையை அமைக்காவிட்டால் இதுபோன்ற பல துயரக் கதைகளையும் துன்பமான நிகழ்வுகளையும் நாம் கேட்க நேரிடும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பெண் குழந்தைகள் வளரும் வீடுகளில் இத்தகைய எல்லைகளை அமைப்பது மிகவும் அவசியம். பெற்றோர்கள் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். இதுதான் இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு கூற விரும்புவது.